இதுதான் என்னோட செல்ல குழந்தை ட்விங்கிள். பாப்பிங்கோட என்னோட தான் இருக்கா. இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் எனக்கு கிளினிக் ஆஃப். அதனால் ஒரு 5 எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டியே தோட்டத்துலேருந்து உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். பாப்பு பாப்பு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இது வந்து லங்கன் ஃப்ரூட். நேற்றைக்கு நானும் என் வீட்டுக்காரன் சேர்ந்து நிறைய நெட்டு போட்டோம். இன்னும் மிச்சம் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. கீழே உள்ளதெல்லாம் அப்படி நின்றுட்டே போடலாம். அதுக்காக தான் ஏணி எடுத்து வச்சோம். காலையில் கிளினிக் போக முன்னாடி கொஞ்சம் மேலே நேற்றுக்கு நடந்துச்சு. பழம் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட் ஸ்டோர்ஸ்லாம் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பழுக்கும்போது நல்லா பிங்க் கலராக மாறும். என் தோட்டத்தில் சீத்தாப்பழமும் நிறைய பழுத்திருக்கு. ஆனால் பழத்துலலாம் நிறைய எறும்பு வச்சுருக்கு. ஆக்சுவலி சீத்தாப்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நல்லா பழுத்திருக்கு. அவுச் 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 அவுச். எறும்பு எறும்பு எறும்பு, பயங்கர எறும்பு ஃபுல்லாக. மரத்திலே பழுத்த பழம் பயங்கர ருசி. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாட்டிக் ஃப்ரூட் என்னென்னா பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட்டு என் தோட்டத்தில் ஒரு 3-4 செடி இருக்குது. இது வள்ளி செடி மாதிரி அப்படியே படர்ந்து வளரும். பெரிய பெரிய மரங்கள்லாம் நல்ல உயரமாகவே இது படரும். இது வந்து மல்பரியில் பழங்கள் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புஷ் ஆரஞ்ச். புஷ் ஆரஞ்சில் நிறைய பழங்கள் இருக்குது. இந்த பழங்கள் நல்லாவே புளிக்கும். ஜூஸ் போடுறதுக்கும் ஊறுகாய் போடுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த பழங்களும் வந்து அப்படியே சாப்பிட முடியாது, ஏன்னா புஷ் ஆரஞ்சு ரொம்ப புளிக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து புஷ் ஆரஞ்சில் ஊறுகாய் போட்டேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி லெமன் ஜூஸ் மாதிரியே புளிஞ்சி ஹனி ஆட் பண்ணி குடித்தோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய பழ அறுவடை வீடியோ, லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன். என் கார்டன் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நேரம் நல்லா இருட்டிட்டு ஸ்டார் ஃப்ரூட்லேயும் 2-3 பழம் அப்படியே பழுத்து இருந்தது. இந்த ஸ்டார் ஃப்ரூட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே பறித்து சாப்பிடலாம்.